எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 2026 எஸ்ஐக்கு நம்ம எப்படி தயாராகுறது? எதுல இருந்து படிக்கிறது? எப்படி ஸ்டார்ட் பண்றதுங்கிற ஒரு குழப்பம் நெறைய பேருக்கு இருக்கு. என்ட்ட நெறைய பேரு மெசேஜ்ல கூட கேட்டுட்டு இருந்தீங்க. சரி, அதான் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு வீடியோவா போடலான்னு சொல்லிட்டு தான், அதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஸ்கூல் புக்க தவிர வேற எதையுமே படிக்கக்கூடாது. ஸ்கூல் புக் தான் உங்களுக்கு பெரிய சோர்ஸ். ஸ்கூல் புக்கை தவிர வேற எந்த அவுட் சோர்ஸுமே நீங்கள் படிக்கக்கூடாது. சரிங்களா? அதில் இருக்கிறது தான் அப்படியே வரும். உங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த 80 கேள்விகளில் ஒரு 70 கேள்விகள் ஜிகேல நான் சொல்கிறேன், பார்ட் ஏல சொல்கிறேன். அந்த 80 கேள்வியில் 70 கேள்வி வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கூல் புக் பேஸ்ட் தான் இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் மட்டும் மனோரமா இயர் புக்கு அந்த மாதிரி வெளியே போகும். சரிங்களா? ஒரு மனோரமா இயர் புக் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்கூல் புக் நீங்கள் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னா 6லேருந்து 12 வரைக்கான எல்லா ஸ்கூல் புக்கும் வாங்கிடணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி எல்லாமே வாங்கிடணும். சரிங்களா? நான் வந்து இதைத்தான் வாங்குவேன் அதைத்தான் வாங்குவேன்னு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வாங்கிடணும். 11th 12th வந்து குறிப்பிட்ட ஒரு ஏரியான்னு இருக்கு, அந்த ஏரியா மட்டும் நீங்கள் படித்தா போதும். அதுவுமே நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், அதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம 6 to 10 வரைக்கும் இதை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக் இருக்குல்ல, ரீசனிங்க்கு இந்த 2 புக்குமே போதும். இந்த ஆர்எஸ் அகர்வாலில் வந்து மென்டல் எபிலிட்டின்னு இருக்கும். அது கூட ஏன்னா மென்டல் எபிலிட்டி இதில் தான் இந்த பை சார்ட்டு, பார் சார்ட்டு, பார் கிராஃப்ட்டு இது எல்லாமே அந்த புக்கில் தான் இருக்கும். நீங்கள் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங்லாம் அந்த புக்கில் இருக்காது. ஸோ அது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தான். சரிங்களா? என்ன அப்படின்னா, அப்படிங்கப்போ நம்ம அந்த 2 புக்குமே நம்ம வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, நண்பா நீ ஒரு புக்கு வாங்கிக்கோ, நான் இந்த புக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி படிச்சுக்கோங்க. மேக்ஸுமே நீங்கள் அதில் அந்த இருக்கும், ஆப்டிடியூட் புக்லேயே இருக்கும். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நம்ம ஷெடியூல் கூட போட்டிருப்போம். நம்ம டெஸ்ட் பேட்ச் ஒரு கண்டக்ட் பண்ணுறோம், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதில் நம்ம ஷெடியூல் கூட எடுத்துனீங்க, அதை கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம், கூட அதை பார்த்து கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கிறதா ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் உங்களோட கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, சார் சிலபஸ் வைஸ் படிக்கவா இல்லை ஸ்டாண்டர்ட் வைஸ் போயிடவா அப்படிங்கிற ஒரு குழப்பமா இருக்கும். டிஎன்யூஎஸ்ஆர்பி எப்போதுமே நம்மளை ஒரு நல்ல மனநிலைமையிலே வச்சுக்கிட்டே மாட்டாங்க, நம்மளை குழப்பி விட்டுட்டே இருப்பாங்க. இப்போ டிஎன்பிசியை பொறுத்தவரை நீங்கள் சிலபஸ் படி படிங்கன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க, ஏன்னா சிலபஸ் படி தான் கொஸ்டின் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து போர்டு வந்து ஒரு நிலையான ஒரு போர்டு இல்லாமல் இருக்குங்கிறனால வரக்கூடிய அதிகாரிகள் வந்து ஒவ்வொன்றா மாற்றிட்டே வரும்போது நம்மளுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணணுன்ற மெயின்டைன் இன்ன வரைக்கும் பண்ணவே இல்லை. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கொஸ்டின் பேப்பர் எவாலுவேட் ஆகிட்டே தான் போகணுமே தவிர, கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு 10 கொஸ்டின் அதை விட்டுட்டேன், 10 கொஸ்டின் இதை விட்டுட்டேன், நான் இப்படி கேட்டுட்டேன் அப்படி கேட்டுட்டேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சுத்தி சுத்தி தான் இருந்துட்டு இருக்கு. அது வந்து இனி மாறும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஸ்கூல் புக்கு மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா சிலபஸ் படி என்னைய பொறுத்தளவுல சிலபஸ் படி படிக்கிறது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட ஒப்பீனியன். நீங்க உங்களுக்கு யோசிச்சு பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்டாண்டர்டு படி படிக்கிறதுங்கிறது எனக்கு என்னமோ கொஞ்சம் கன்வீனியன்ட்டாகவும் கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்குது. ஸ்டாண்டர்ட் படி போயிட்டோம்னா நம்ம எதையும் மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம் கம்மியான சப்ஜெக்ட் தான். அதுலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் செலக்டிவாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு கீவேர்ட் கொடுக்குறேன். நீங்க வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், இந்த பாடம் வந்து முக்கியமானதா தெரியுது, ஸோ இதுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் முக்கியமானதா இருக்கு, இது கொஞ்சம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா தான் இருக்கும். அப்படிங்கப்போ நீங்க வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்ல பிரிச்சு பிரிச்சு நீங்க எடுத்து படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பாடம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பாடத்தை வந்து அப்படியே வாசிக்கணும். வாசிச்சு பார்த்துட்டு அதுல ஏதாச்சும் முக்கியமான வார்த்தை இருக்கா, டார்க்ல இருக்கா, இந்த வார்த்தை என்ன சொல்லுது, இந்த இந்த இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க என்ன பண்ணா, முதல்ல ஸ்கூல் புக்கு பாடத்தை கதையா படிக்கணும். நீங்க கதையா படிச்சாதான் உங்களுக்கு ஊடையில ஒரு பாயிண்ட், ஒரு நடுவில் ஒரு பாயிண்ட் கேட்கும்போது உங்களுக்கு டக்குன்னு அந்த கதையே ஞாபகம் வரும். ஸோ இப்படிதான் படிக்கிற மெத்தடுங்கிறது. அதை விட்டுட்டு நான் வந்து ஒன்லைன்ல படிச்சுன்னா ஒன்லைன்லயே பாஸ் பண்ணிடுவேன்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு காலமும் பண்ண முடியாது, பாஸும் ஆக முடியாது. என்னைய பொறுத்தளவுல ஒன்லைனர் படிக்கிறது வேஸ்ட். ஒன்லைனர் படிக்காதீங்க, ஃபெயில் தான் ஆவீங்க, பாஸ் ஆக மாட்டீங்க. சரிங்களா?
அப்புறம் வந்து ஜிகேக்கு இந்த ரூட்டுக்கு போறோம் அப்படின்னா இப்படிதான் ஸ்கூல் புக் படிக்கணும். பாக்ஸ், அதுக்கப்புறம் புக் பேக்கு, இதுதான் நம்மளுக்கு பெரிய சோர்ஸ். நீங்க வந்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க. பாக்ஸை ஃபர்ஸ்ட் முக்கியத்துவமா படிங்க. உள்ள புக்கை மூல வாசிங்க. வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸுக்கு போங்க. அதுக்கப்புறம் புக் பேக்குக்கு போங்க. நீங்க வாசிக்க வாசிக்க புக் பேக்கை நீங்களே ஆன்சர் கூறீங்க. அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிக்கும் போதுதான் புக் பேக்கு உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். உங்களுக்கு பாக்ஸும் ஞாபகத்துல இருக்கும். பாக்ஸை நீங்க படிச்சிட்டீங்கனாலே ஒரு ஜிகேல வந்து 10 கொஸ்டின் விட்டுருங்க. 70 கொஸ்டினுக்கு பாக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 30 to 35 கொஸ்டின் பாக்ஸ் மட்டுமே வருது. அப்போ நம்ம என்ன பண்றது? அப்ப பாக்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பாக்ஸ் கொஸ்டின்ஸை நீங்க உட்காந்து தரவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க எப்படி கேட்டாலும் அடிச்சிடுவீங்க. சரிங்களா? ஸோ பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து புக் பேக் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து ஆர்எஸ் அகர்வாலோட ரீசனிங் புக். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பொறுத்து டிஎன்பிசியில இருக்கிறவங்க எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. எங்க நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கும் பிசி எக்ஸாமுக்கும் வந்துட்டாங்க. ஏன் வந்தாங்கன்னா இதனால் வரைக்கும் அவங்களோட கொஞ்சம் ஆதிக்கம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இப்போ டிஎன்பிசி வந்து குரூப் 2 சிலபஸ் இருக்குல்ல, குரூப் 2 குரூப் டிஏ சிலபஸ் இருக்குல்ல, அதுல வந்து மெயின்ஸ் எக்ஸாம்ல வந்து ரீசனிங்கை வந்து ஒரு பிரதானமா கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 40 to 50 கொஸ்டின் கிட்ட கொண்டு வரும்போது அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா மெயின்ஸ் பொறுத்தவரை நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்றவங்க ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் போறாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ரீசனிங்கை வந்து போட்டு வச்சு தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடி குரூப் 2 குரூப் 1 எடுத்துக்கிட்டீங்கனாலே ரீசனிங் கிடையாது. 25 மேக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதை என்ன பண்ணாங்க, 2ஆ பிரிச்சு 10 ரீசனிங் உள்ள கொண்டு வந்துட்டு 10 மேக்ஸுக்கு தூக்கிட்டு 15 மேக்ஸ் மொத்தம் 25 கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க பிரிமினர்லிக்கே ரீசனிங் பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிப்போச்சு. அப்போ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ரீசனிங் வந்து பிரதானமானதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் நம்ம எஸ்ஐ நோக்கி வராங்க. ஸோ இதுங்க ரீசனிங் ஒரு 40 கொஸ்டின் தானே, அப்படிங்கப்போ நம்ம இந்த சைடு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிட்டர் அதிகமா வராங்க. அவங்க வந்து சயின்ஸ் பெருசா படிக்க மாட்டாங்க. நீங்க ஜிகே நல்லா தெளிவா படிச்சுட்டு கரெக்டா கரண்ட் அஃபேர் ஜிகே தெளிவா படிச்சுட்டு ரீசனிங் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. நீங்க ரீசனிங் வீக் பண்ணீங்கன்னா டிஎன்பிசியில இருக்கிறவங்க எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. அப்புறம் நீங்க கடைசி வரை கிளியர் பண்ண முடியாம போயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து 6 to 12 கண்டிப்பா படிச்சே ஆகணும். நீங்க வந்து நான் இல்ல சார் நான் அப்படி பண்ணவே மாட்டேன், நான் வந்து 6 to 10 தான் படிப்பேன், ஏன்னா இது வரைக்கும் 6 to 10ல இருந்து தான் கொஸ்டின் வந்திருக்கு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. 11th 12th இருந்து கொஸ்டின் வரத்தான் செய்யுது. சில கொஸ்டின்ஸ் வந்து 6 to 10th மாட்டிக்கிறனால உங்களுக்கு வந்து தெரியல. அது வந்து 11th 12th இல்ல 6 to 10th தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். 11th 12th படிச்சுதான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? நான் படிக்காம பாஸ் பண்ணிடுவேன்னா நீங்க பாஸே பண்ண மாட்டீங்க, நான் எழுதி தரேன். 11th 12th கண்டிப்பா படிக்கணும். படிக்காம பாஸ் பண்ணவே முடியாது. சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு வேற எதுவும் டவுட் அப்படின்னா எனக்கு வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நம்ம குரூப்ல வந்து நம்பர் இருக்கும், எனக்கு பர்சனலா சேட் பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டதுல கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வரவேற்பு இருந்துச்சு. நான் கொஸ்டின் பேப்பர் வந்து குரூப்ல போட்டிருக்கேன், நம்மளோட குரூப்ல போட்டிருக்கேன். நிறைய பேர் அதை போட்டுட்டு அதுக்கப்புறமும் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சரி வாங்க, சரி கேட்குறாங்களே சார் அடுத்து பேட்ச் போடுவீங்கன்னா, அடுத்து இப்போதைக்கு இல்லப்பா ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சார் இதுல எப்படியா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 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 கொஸ்டின் பேப்பர் போட்டதுக்கு அப்புறம் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வேற உங்களுக்கும் ஜாயின் பண்ணா கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் பேப்பர் இருக்கும், உங்களுக்கு அதுவும் சேர்த்து தான் கொடுப்போம். ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.